புலம்பல் 3 இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இப்படியாக சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றே. இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில தேவன் பயத்தை நீக்கி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயத்திற்கு எதிரான காரியம் பயம் இல்லாத சூழ்நிலை மாத்திரம் அல்ல, மகிழ்ச்சி. விசுவாசிங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயங்களை நம்முடைய வாழ்க்கையில நீக்கி தேவன் மகிழ்ச்சியினால் நம்முடைய வாழ்க்கையை களிகூற பண்ண அவர் ஆயத்தமாய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களோடு இருக்கிறபடினால் ஒரு நாளும் பயம் இல்லப்பா. அப்படியே கரங்களை தட்டி பாடி துதிக்கலாமா? ஆமென். உற்சாகத்தோடு நீர் எங்களோடு இருக்கிறபடினால் நன்றி இயேசுவே. Thank you Jesus. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சொல்றீங்களா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே. எல்லாம் சொல்லுமா? ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சொல்லமா? திரு கூட்டமே நீ பயப்படாதே. எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல். ஓ பயம் இல்லாத உற்சாகத்தில் கரங்களை தட்டி பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. நல்ல கை தட்டலாமா? தடைகளை தகர்க்கிற தேவன் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். ஆமென். அதனால சந்தோஷத்தோடு பயம் இல்லாம தைரியத்தோடு நம்ம பாடி துதிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களை நடத்தி செல்லுகிறார்கள். எப்படி சொல்றீங்களா? பாதைகள் எங்கும் தடை கட்டளோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கட்டளோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, நமக்காக. சொல்லுமா? பயமில்லை, 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 பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வார். பயம் இல்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க. சொல்லுவா? பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, நமக்காக
வாழ்க்கையில பயம் வேண்டாம். நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். வெற்றிக்கு நேராய் நடத்த தேவன் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். உற்சாகத்தோடு சொல்லுவோமா? கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால். கடைசியா சேர்ந்து சொல்ல போறோம். பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. கடைசியாக பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே இனிமே நடத்தி செல்லுகிறபடினா, நீர் எங்களோடு இருக்கிறபடினா எங்களுக்கு ஒரு காரியத்தை கொண்டும் பயம் இல்லை. நன்றி ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தபடினா நன்றி அப்பா. போதுமானவராய் நீர் இருந்தபடினா நன்றி ஆண்டவரே. எங்களை சுமந்து வந்தபடினா நன்றி அப்பா. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. எல்லாம் சொல்லுமா? என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்து கொள்வீ. சொல்லமா? இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், இனியும். யெகோவாயிரே, யெகோவாயிரே பார்த்து கொள்வீ. எல்லா கரங்களையும் ஊதி யெகோவாயிரே, 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 என் தேவையாவும் நீ சந்திப்பீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீ, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீ. சொல்லாமா? வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீ, வறண்ட நிலத்தில், வறண்ட நிலத்தில். ஏன் தெரியுமா? சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே,
போதுமானவரே. எல்லாம் சொல்லுவோம். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீ. சொல்லுமா. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்து கொள். சொல். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்தி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்ல. யெகோவா ஈரே, ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையா. இன்னும் ஒரு விஷயம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ. கடைசியாக யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். நல்ல கரங்களை தட்டி தேவை சந்திக்கிற தேவனுக்கு மகிமையை நம்ம செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு மனாசே. The title for this morning's message that we're going to meditate is Manasseh. பல மனாசேகள் வைத்திருக்கிறார்கள். There are many Manassehs in the Bible. அதிலே நாம் தியானிக்க போகிற மனாசே யார் தெரியுமா? And who is that Manasseh that we are going to meditate? யோசேப்பின் குமாரனாகிய மனாசே. We're going to meditate upon Manasseh, son of Joseph. எதிர்மாறான ஒரு குணாசையும் உண்டு வேதத்திலே. And there are also negative things in the Bible. ஆனால் இன்றைக்கு ஒரு பரிசுத்தவானாகிய மனாசே குறித்து தியானிக்க போகிறோம். But today we're going to meditate upon a holy saint அந்த Manasseh. பெயரின் அர்த்தத்தையும் தியானிக்க போகிறோம். We're also going to meditate upon the meaning of that word. இந்த மனாசே யோசேப்பின் வாழ்க்கையிலே என்னென்ன தாக்கங்களை உண்டு பண்ணினார் என்பதையும் பார்க்க We're போகிறோம். also going to look into what all impact this Manasseh brought into the life of வாசிங்கள். Joseph. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 51 வாசியுங்கள். Let us read from the book of Genesis chapter 41 and verse 51. Joseph called the name of the firstborn Manasseh, for God has made me forget all my toil and all my father's house. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இந்த உலகத்திலே அநேகர் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர்களை வைக்கிறார்கள். And in this world many used to give name to their children. அந்த பெயர்கள் எல்லாம் அவர்கள் நவீன பெயர்களாக வைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். And we have seen them giving the names to the children in a modern way. சிலர் வைக்கிற பெயர்கள் வாயிலேயே நுழையாது. And certain names will never even enter into your mouth. இந்த மனாசே என்ற பெயரை யோசேப் வைத்தார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. If Joseph had given this name Manasseh, there is a reason behind it. அந்த காரணத்தையும் இந்த வசனம் சொல்லுகிறது பார்க்கலாம். And we can see in this verse the reason for that. ஏன் மனுஷன் பெயர் வைத்தார் தெரியுமா? And why is that he kept that name? என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் தேவன் மறக்கும்படி பண்ணினார் என்று அர்த்தம் கொள்ளும் மனாசே என்ற பெயரை தன் மூத்த மகனுக்கு யோசேப்பு சூட்டினதாக பார்க்கிறோம். And we can see Joseph giving his eldest son the name Manasseh, saying, for God has made me forget all my toil and all my father's house. இந்த மனாசே எகிப்து நாட்டிலே கஷ்டப்பட்டு அடிமையாக இருந்த நாட்களிலே சிறைவாசக நாட்களிலே அவர் பிறக்கவில்லை. And he was not born when he was in Egypt as a slave. யோசேப்பு உயர்த்தப்பட்டிருந்த காலத்தில் பிறந்தார். When Joseph was elevated or promoted, he was born. அந்த நேரத்தில் யோசேப்புக்கு இந்த குழந்தை பிறந்தபடினாலே, and because this child was born to Joseph during that time, என் வருத்தங்கள் எல்லாவற்றையும் மாற செய்தார் என்று அர்த்தம் கொள்கிற மனாசே என்ற பெயரை வைத்தார். he gave this name Manasseh, meaning to say he made me forget all my toil. இந்த மனாசே பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் யோசேப்பை
வணைந்து உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். And we can see even before Manasseh was born, God was shaping and forming அந்த Joseph. தருணத்திலே மனாசே பிறந்தபடினாலே அவருக்கு மனாசே என்று பெயரை வைத்தார். And because Manasseh was born during that point of time, he named him Manasseh. அதை தொடர்ந்து மனாசேயும் அவருக்கு பின் வந்த சந்ததிகளையும் தேவன் தொடர்ந்து உருவாக்கினதை பார்க்கிறோம். And following that, we can also see God establish him looking into the descendants of Joseph. யோசேப்பின் சந்ததியில் முதற் பிறந்தவன் மனாசே. Manasseh was the firstborn in the family of Joseph. இவருடைய வாழ்க்கை குறித்து இன்றைக்கு தியானித்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க கத்துக்கிற செய்வாராக. And may the Lord give us grace that we will look into the life of Manasseh and also compare our life with that. நான் அநேக நிகழ்வுகளை போகும் பொழுது பிள்ளைகளை பார்த்து கேட்பதுண்டு, உங்கள் பெயர்களின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பதுண்டு. When I go to different events, I used to ask the children, do you know the meaning of your name? என்னமோ தெரியல, எங்க அப்பா அம்மா வச்சாங்க, அப்படியே போயிட்டு இருக்கிறேன். And they will say, I do not know the name or meaning of it, my parents kept it, I'm just living that way. மனாசே என்ற பெயருடைய அர்த்தம் என்னவென்றால், What is the meaning of the name Manasseh? மறக்கச் செய்பவன். Causing to forget. யோசேப்புடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களை கண்ணீரின் பாதையை கடந்து சென்றாரோ அதையெல்லாம் மறக்க செய்யும்படியாக இந்த மனாசேயின் பெயர் காணப்படுகிறது. And this Manasseh name refers to where he's making him to forget all the sufferings and toil that Joseph underwent. நாம் வாசித்த வசனத்தில் 41, 51 ஆதியாகமத்தில் வாசிக்கிறோமே, என் வருத்தம் யாம் என் தகப்பனுடைய குடும்பத்தின் அனைத்தையும் மறக்கப்படி தேவன் செய்தார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயரை வைத்தார். And Joseph called the name of his firstborn Manasseh, for God has made me forget all my toil and all my father's house. பாருங்க, இந்த மனாசே பிறந்த உடனே ஒரு பெரிய மாற்றம் அந்த யோசேப்பின் வாழ்க்கையில் வருகிறதை பார்க்கலாம். And we can see the moment Manasseh was born, we can see a great change coming in the இந்த life of மனாசே Joseph. என்ற பெயர் எபிரேய மொழியிலே நஷா என்ற சொல்லிலிருந்து வந்ததை வேறுபின்னர்கள் கூறுகிறார்கள். Bible scholars say the name Manasseh comes from the Hebrew word nasha. அதற்கு அர்த்தம் மறப்பது அல்லது மறக்க செய்வது என்ற அர்த்தமாய் காணப்படுகிறது. And the meaning is to forget or causing to forget. பாருங்கள், அநேகம் தாய்மார்கள் இப்படி சொல்லுவார்கள். And many mothers used to say, அவர்கள் கர்ப்பத்திலே நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவங்க படுற வேதனையை பார்த்து, ஐயோ இனிமே ஜென்மத்துக்கு எனக்கு பிள்ளையே வேண்டாம்பான்னு சொல்லுவாங்க. And suffering the pains of the pregnancy, they will ever say, I will never again give birth to another child. 9 மாதங்களும் கஷ்டம். All 9 months, it is months of suffering. அந்த வேதனை உச்சம் வந்து பிரசவ வேதனை முடிந்து அந்த குழந்தை முகத்தை பார்க்கும் பொழுது பட்ட வேதனையெல்லாம் மறைந்து போகும் என்பதுதான் மனாசே என்ற அர்த்தம். The moment the mother looks into the face of the child, all the sufferings are forgotten, and that is the name of Manasseh. பாருங்க, யோசேப்பு கடந்த கால வாழ்க்கையிலே பட்ட துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் மறக்க செய்தார் என்று சொல்லி மனாசே என்று பெயர் வைக்கிறார். And Joseph, he named his firstborn son Manasseh, saying, God has made me to forget all my hardships, my toils, and my sufferings of the past. மறத்தல் என்று சொல்லுவது பாருங்க, அதை சுத்தமாக நினைவிழத்தல் அல்லது நினைவே போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. When you talk about forgetting, it is not about losing our memory. பாருங்க, மறத்தல் என்று சொல்லுவது தேவன் வேதனையிலிருந்து கசப்புகளிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. When you talk about forgetting, it means freedom from the pain and bitterness. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் கூட நம்ம வாழ்க்கையிலே ஏற்பட்ட கசப்புகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் கொடுக்க போகிற ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்கிற ஒரு நேரத்தை வந்திருக்கிறோம். அதுதான் மனாசே. And today we are coming to a time and period where we are going to get deliverance and freedom from all kinds of bitterness and pain, and that is the meaning of this name Manasseh. தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless our lives. அதை தேவன் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, and even before the Lord begins to do that, நம்முடைய இருதயத்திலே ஒரு சுகம் உண்டாக, குணம் உண்டாக தேவன் விரும்புகிறார். and the Lord wants to see a healing in our heart. ஏனென்றால் யோசேப்புக்கு மனாசே மட்டும் புத்திரன் இல்லை,
எப்ராயிம் என்று கொண்டு வரப்போகிறான். Because Joseph not just had Manasseh as a son, but Ephraim was about to come. எப்ராயிம் அவருடைய பெயருடைய அர்த்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பலன் என்று பார்க்கிறோம். And the meaning for the Ephraim is also a great blessing and fruitfulness. ஒரு பலன் வருவதற்கு முன்பதாக, Even before the fruitfulness or the blessings come, ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பதாக, even before a greater blessings comes in, நம்முடைய உள்ளத்திலே சில மாறுதலை தேவன் செய்ய விரும்புகிறார். and the Lord desires to do certain changes in our heart. அப்படி என்றால் மறக்க வேண்டிய காரியங்கள், அழிக்கப்பட வேண்டிய காரியங்களை அழிக்கும் மனாசே பிறந்த பின்பதாகத்தான் ஒரு எப்ராயிம் பிறக்கிறது நாம் பார்க்கலாம். It means things that needs to be forgotten, things that need to be deleted has to be done. Only then Manasseh and Ephraim comes. அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பதாக அங்கு இடம் உண்டாக்கும்படியாக விரும்புகிறார். Even before he brings in the blessing, the Lord wants to create a space for that. ஒரு ரெகோபோத்தின் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். And he wants to give us a blessing of Rehoboth. ரெகோபோத்தின் இடம் உண்டாக்குற ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். And we see the meaning where the places or space is made over அந்த there. எப்ராயிமை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு மனாசே வர வேண்டும். Even before Ephraim comes in, Manasseh has to come. அந்த மனாசே வந்து சில ஆயத்தங்களை யோசேப்பின் வாழ்க்கையில் செய்த பின்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தர் அவருடைய பெரிய ஆசீர்வாதம் கட்டளையிட்டு நம்முடைய இருதயத்தின் உள்ளே இருக்கிற காயங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற செய்து கர்த்தர் நடத்துவாராக. Just as Manasseh came and prepared the heart of Joseph, even so the Lord is going to bring about the change and he's going to prepare our hearts. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பதாக ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். And the essence of our message is even before the Lord gives us the blessing, he wants to prepare us. இதுக்கு நீங்க ஆயத்தப்பட்டு விட்டீங்கன்னா, And if you are prepared for this, இதுக்கு பின்பதாக எப்ராயிம் தான். and after this is Ephraim. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? எப்ராயிம் என்ற பலனின் ஆசீர்வாதம். And the blessings of Ephraim is going to be there. முதலாவதாக பார்க்கலாமா இந்த மனாசேயின் அனுபவத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? Let's look into the experience of Manasseh. இந்த மனாசே எப்படி யோசேப்பின் வாழ்க்கையிலே அவர் தாக்கத்தை கொண்டு வந்தார் என்பதை பார்க்க போகிறோம். We're going to look into how this Manasseh impacted the life of Joseph. வாசிங்கள் முதலாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 126 சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from Psalms 126 verse 5. Those who sow in tears shall reap in joy. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கம்பீரத்தோடே இருப்பார்கள். They shall reap in joy. வாழ்க்கையில் இருந்த கண்ணீர்கள் அது மாற்றப்பட்டு இன்றைக்கு கம்பீரமாய் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. And all the tears in our life going to be changed, and may the Lord give us the joy. முதல் குறிப்பாக As a first point, யோசேப்பின் கடும் உழைப்பு அதை தேவன் அதனாலே வந்த வேதனைகளை மறக்க செய்கிறார். and God made Joseph forget his toil and the pain that came because of பாருங்க, that. இந்த மனாசே பிறந்த உடனே யோசேப் அந்த பெயரை வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இதுவரைக்கும் பட்ட வேதனைகள். And why is that Joseph is giving that name Manasseh? He was saying the reason, lots of pain that I had till now, அதன் மூலமாய் வந்த பாடுகள் and the sufferings because of that. எல்லாவற்றையும் என் தேவன் மறக்க செய்தார். And the Lord made me forget all these things. எத்தனை பேர் இதை புரிந்து கொள்றீங்க இந்த வேளையில? How many of you understand this? பாருங்கள், யோசேப்பின் வாழ்க்கையிலே நடைபெற்ற துன்பங்கள், And the suffering that happened in the life of Joseph, அவரை நிராகரித்த செயல்கள், and the acts where he was rejected, அவருடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த அநியாயங்கள், and the injustice that he faced in his life, அவைகள் எல்லாவற்றாலும் யோசேப்பின் வாழ்க்கை நிறைந்திருந்தது. and Joseph's life was filled with all these things. நிறைய காயங்கள், Lots of things. குணமாக்கப்பட வேண்டிய அந்த அந்த தழும்புகள், And the wounds and the scar that had to be healed. பாருங்கள், அந்த காலத்திலிருந்து யோசேப்பு ஒரு பெரிய ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். And Joseph had to receive a healing from all these things. அந்த காரியங்களை கொஞ்சம் யோசேப்பு மறக்க வேண்டும். And Joseph had to forget these things. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் மறக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. And may the Lord give us grace for us to forget certain things in our life. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா காரியம்? அதாவது நினைக்க
வேண்டியது நினைக்க மாட்டோம், And what happens in our life? What we need to remember, we will not remember. மறக்க வேண்டியது மறக்க மாட்டோம். And what should be forgotten, we will not forget. அதுதான் பெரிய பிரச்சனையே. That's the biggest problem. இந்த வேளையிலே ஆண்டவரே நான் மறக்க வேண்டியதை நான் மறக்க கிருபை செய்வதாக. Lord, give me grace that I will forget the things that I need to forget. இதை மறக்கணும் தெரியுமா? What are the things we need to forget? சகோதரர்கள் அவருடைய குடும்பம் செய்த துரோகங்கள், The betrayal that his brothers and his families did. அதை இந்த வேளையிலே தேவன் மறக்க கிருபை செய்வாராக. May the Lord enable us to forget those things. நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு செய்வதன் மூலமாக ஒரு புதிய ஆசீர்வாதம் பெறுவதற்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை தேவன் இன்றைக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். And the Lord wants to prepare your life and my life in order to receive many blessings. சகோதரருடைய துரோகம், The betrayal of brothers. அடிமையாக விற்கப்பட்டாரே, அதை நினைக்கும் பொழுது உள்ளம் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் அவருக்கு. And when he thinks about when he was sold as a slave, how much his heart would have been burdened. And செய்யாத குற்றத்துக்கு சிறையில் அடைக்கப்பட்டாரே, he was imprisoned for the mistake or wrong thing that he did not commit. ஆனால் யோசேப்பு ஒன்றை கொண்டு கொண்டார். But Joseph understood one thing. இவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவரை தேவன் உருவாக்கி கொண்டிருந்தார். In the midst of all these things, God was shaping him or forming him. நான் கடந்து வந்த பாதைகள் என்னை உருவாக்கினது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வெளியில. How many of you can say amen for the path that you've gone through? It has formed you or created you. கடந்து வந்த பாதைகள் ஒரு அனுபவத்தை மட்டும் கொடுக்கவில்லை, The paths that we went through did not just give us an என்னை experience. உருவாக்கினது. ஒரு It has ஆமென் சொல்லுங்க இந்த shapen வெளியில. me. நம்மை உருவாக்கினது. It was shaping us. எல்லாம் இருக்கும்போது தேவன் துதிப்பது மட்டுமல்ல, எல்லாம் எதிர்மாறாக இருக்கும் பொழுதும் என் இயேசு நல்லவர் என்று இன்னைக்கு பாடினது போல அந்த நாட்களிலும் பாடகத்து கிருபை கொடுத்தாரே, அதுதான் தேவனை உருவாக்குகிற அனுபவம். When all things are good, we are praising God. That is not great. But then even when things are going contrary, we need to praise God. That is shaping us. பாருங்கள், தேவன் யோசேப்பை எகிப்திலே உயர்த்த வேண்டும் என்றால் கடந்த கால அந்த வேதனைகளை கொஞ்சம் மறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். For God to exalt Joseph, when he had to forget the things that happened in his life in the past years. அவருடைய இருதயம் கொஞ்சம் குணமாக்க விரும்புகிறார். And the Lord desired to heal his heart. யோசேப்புடைய கண்ணீர் அது சாட்சியாக மாறினது என்று பார்க்கிறோம். And we see Joseph's tears became a testimony. கொஞ்சமாவது யோசேப்பு வடித்த கண்ணீரை யோசித்து பார்த்துக்கீங்களா? Have you ever thought about the tears that Joseph shed? வேதத்தில் சொல்லப்படல யோசேப்பு கண்ணீர் விட்டு ஜெபித்தான்னு சொல்லப்படல. It is not recorded in the Bible that Joseph he wept tears and he prayed. அவர் எவ்வளவாய் தன் ஜீவிதத்திலே அந்த பாதை நிமித்தம் கண்ணீர் வடித்திருப்பார் தெரியுமா? How much you would have wept in the path that you went through. நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, I would say in Jesus' name. நாம் வடித்த கண்ணீரின் பாதைகள் ஒரு சாட்சியின் பாதையாக மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. And the paths where I shed tears, may the Lord make it to be a paths of testimony in our பாருங்கள், life. இந்த வேதனைகள் தற்காலிகம், Pain is temporary, தேவனுடைய நோக்கம் நிரந்தரம். but God's purpose is permanent. அந்த தற்காலிகத்தின் மூலமாக தம்முடைய நிரந்தர நோக்கத்தை கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் என்பதற்கு இந்த மனாசே ஒரு சாட்சியாக காணப்படுகிறார். And this Manasseh was a testimony where the temporary things changed in his life and the permanent purpose of God was there. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். And to fulfill that purpose, the Lord is shaping us. அதை நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும். And you and I need to believe on that. ஆனால் வேதனையின் தாக்கம் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறபடினால அது யோசிக்க சமயம் இல்லாத காணப்படுகிறார்கள். And because of the impact of the suffering, many people are not able to think about this. அந்த வேளையில் தான் தேவன் மனாசே என்ற புத்திரனை கொடுக்கிறார். And that is the reason why God gave the son Manasseh. யோசேப்பே கடந்ததை மறந்திருப்பா. And Joseph, forget the past. யோசேப்பு அப்படியே கீழ்ப்படிந்தார். And Joseph obeyed accordingly. அவனுடைய சகோதரர்கள் தான் அவளால மறக்க முடியல. Only his brothers could not forget it. அவங்க அப்பா இறந்த உடனே கூட ஞாபகம் வந்துச்சு, ஓ பெரியவர் போயிட்டாரு, இப்போ ஏதாவது பையன் பண்ணிட்டான்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு மறுபடியும் உன் தகப்பன் அவரோடு இருந்த பொழுது மன்னிக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஆனால் யோசேப்பு அதை நினைக்கவே இல்லை, அவர் மறந்து விட்டார், அதை மறுபடியும் நிரூபித்தார். The moment that our father had died, his brothers were only thinking about what will Joseph do to them, remembering that, but Joseph did not think about it. He forgot all those things. மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் எத்தனை பேர்
மறப்பதற்கு இடம் கொடுக்காமல் அப்படியே அந்த காயங்களை அப்படியே ஓப்பன் ஊண்டாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். How many of us are unable to forget the things that others did, not able to forgive them, and still keeping those wounds in our heart as open? அப்படி காணப்படுவோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதம் வரவே முடியாது. And if we are found in that situation, blessings cannot come. மனாசே இல்லாமல் எப்ராயிம் வர முடியாது. Without Manasseh, Ephraim cannot come. இன்றைக்கு தீர்மானிக்கலாமா? Let's make a decision today. வேற ஒன்றும் இல்லை. யார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டீங்களோ அந்த நிமிடத்தில் ஒரு ஃபோன் கால் அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பேசுங்க. And through whom you have been affected, O Lord, you just make a phone call or just text a message. அதை பார்த்த உடனே அந்த நபர் ஆச்சரியப்பட்டு போவார். And looking to that message, the person will be surprised. எதிர்பார்க்கறது தெரியுமா? நாம் பேச மாட்டோமா என்று பார்க்கறாங்க அவங்க. And people are expecting, will they not call up and talk? நாம பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாம் கிளியர் ஆயிடும். And if we talk, everything gets cleared. நமக்கு தேவனுக்கு ஒரு சொல்ல வேண்டும் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் உள்ளத்திலே காயங்கள் இல்லை, எல்லாவற்றையும் மறந்து விட்டேன் என்று நாம் சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்துக்கான பெரிய அஸ்திபாரத்தை நாம் போட்டு விட்டோம் என்று அர்த்தமாக இருக்கிறது. And when we say, Lord, there is no wound in my heart, when everything is forgotten, then we have made the foundation for the blessing. ஆகவே எப்ராயிம் வருவதற்கு இன்றைக்கே ஒரு அஸ்திபாரம் போடுங்கள். And therefore for Ephraim to come, you need to make a foundation. ஆகவே இன்றைக்கு நமக்கு அந்த மனாசே என்ற அனுபவம் வேண்டும். And today we need to have the experience of Manasseh in our lives. இரண்டாவதாக மனாசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து தியானிக்கலாமா? And secondly, let's meditate from the life of Manasseh. யோசேப்புக்கு குடும்பத்தால் உண்டான காயங்களை இந்த மனாசே ஆற்றினார். And this Manasseh healed the wounds that came over there through the family. சங்கீதம் 27 சங்கீதம் 10 வசனம் வாசிங்க. Let us read from Psalm 27 and verse 10. When my father and my mother forsake me, then the Lord will take care of me. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். பாருங்க, தாவீது அருமையா எழுதியிருக்கிறார் இந்த And சங்கீதத்தை. David has beautifully written this psalm. பாருங்க, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், When father and mother had forsaken, பாருங்க, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எனக்கு வரவேண்டிய உயர்வுகளை கர்த்தர் ஏற்றவர்களை கட்டிட வல்லவராய் இருக்கிறார். and the promotion that I need to receive, he will give it at the right time. பாருங்க, என் தகப்பன் என் சகோதரர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு அனுப்புனாரு. And all my brothers have forsaken. தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? சாப்பாடு கொண்டு போக தான் அனுப்புனாரு. And what did he do? He only made me to go carry food. அப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? ஏய், நீ யுத்தத்துக்கு லாய்க்கு இல்லாதவன்டா, வீட்ல உட்காரு. Without saying, what is that he's saying? You're not fit for the army and you have to stay at home. அப்போ தகப்பன் தாயிடத்திலிருந்து கிடைக்காத அந்த காரியங்கள் கர்த்தர் ஏற்றவழிலே தாவீதுக்கு வாய்க்கை செய்தார்னு பார்க்கிறோம். And what David could not receive from his parents, the Lord made it, gave him at the right time. இந்த மனாசேயுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும் பொழுது, When we look from the life of Manasseh, இந்த குடும்பத்தினால் உண்டான காயங்கள் தான் பாருங்க பெரும்பாலும் ஆழமான காயங்களாக இருக்கும். the wounds from the family many times are the deepest wounds and the wounds without healing. பாருங்கள், ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆறாத காயம் சொல்லும் பொழுது அது வேதனையை கொடுக்கும். When you talk about the wound which is not healed, it only creates pain. ஆனா அந்த காயங்கள் ஆற்றப்படும் பொழுது தழும்புகள் உண்டாகும். When the pain gets healed, the scar will be there. அந்த தழும்புகள் பெற்ற காயத்திற்கு உண்டாக்கப்பட்ட காயத்திற்கு சாட்சியாக மாறும். And that scar will only be a testimony for your wound. பாருங்க, அப்போ நம்முடைய காயங்கள் அப்படியே அந்த ஓப்பன் ஊண்டுன்னு சொல்லுவார் அல்லவா, திறந்த அந்த ரத்தம் வழிந்து கொண்ட காயங்களாக இருந்தால் அதற்கு மேலே தேவன் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. If your wounds are still going to be open, the Lord cannot give blessings over that. இன்று நம்முடைய காயங்கள்
அந்த எல்லா அந்த ஓப்பன் ஊண்டும் அது தேவன் ஆற்ற வேண்டும். And today the Lord needs to heal all those open wounds. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த காயங்களை ஆற்றும்படியாகத்தான் இன்றைக்கு மனாசே நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். And today Manasseh is intervening in our life so that the wounds in our heart gets healed. இந்த மனாசே அந்த எல்லா காயங்களை ஆற்றி அன்பானவர்களே ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரம் போடும்படியாக இந்த கத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். And today the Lord is speaking so that this Manasseh will heal all those wounds and he's laying foundation for our blessing. குடும்பம் என்று சொல்லும் பொழுது அநேகம் துரோகங்களை நாம் காணலாம். When you talk about family, there could be lot of betrayals. அநேகம் நிராகரிப்பு அதை காணலாம். Lot of rejections might be there. பாருங்க, நிராகரிப்பு, நீ தேவையில்லை, You're not needed. சில முக்கியமான காரியங்களை நீ வராத, And for important things you don't take part. அது எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? You know how much great a wound it will create. இப்படிப்பட்ட காயங்கள் இருக்கும் என்றால் அது தேவன் இந்த வேளையில் ஆற்றும்படியான அவருடைய வல்லமைகள் இறங்க கத்துக்கிற செய்வாராக. And if you have such kind of wounds, may the power of God descend today to heal all those wounds. என் தாய் தகப்பன் எடுத்து நடந்த காரியங்கள் அக்கறை இல்லாம நடந்து கொண்டாங்க. And my parents behaved with me without any care. என்னை நிராகரித்தர், புறம்பே தள்ளினார்கள். They rejected me for that. பாருங்க, பாகுபாடு பார்த்தாங்க. And partiality or favoritism. ஓ, நீ சின்ன பையன், நீ ஓடிப்போ. And you're the younger son, you have to go away. சில கான்வர்சேஷன் நம்ம சேர்த்துக்கவே மாட்டாங்க. In certain conversation they will not involve them. குடும்பத்தில் நடக்க முக்கிய நிகழ்வு, முக்கிய தீர்மானங்கள்ல நம்ம பங்கு இருக்காது. In the important decisions and the important events they will never have a part. நீ என்ன சின்ன பையன், சின்ன பொண்ணு. And you are the smallest girl or the boy, you don't have a role. நம்முடைய உள்ளத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறதா? The wound, is it still growing? இன்றைக்கு அந்த காயங்கள் ஆட்ட கத்துக்கிறவே செய்வாராக. May the Lord give you grace that those wounds will be healed. கடுமையான வார்த்தைகள், Harsh words, தவறான புரிதல்கள், lot of misunderstandings. அதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் மனதிலே காயங்களோடு திரிந்து கொண்டிருக்கிறோமா? And because of that we have wounds for lifetime. இந்த வேளையிலே அந்த குடும்பத்தினால் நெருங்கிய உறவுகளால் உண்டான காயங்கள் இன்றைக்கே மாற்றப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறார். And the Lord desires that the wounds that was created by your close relationship and the family has to be healed. விசேஷமாக பல புதிய ஆசீர்வாதங்கள் தொடங்கும்படியாக அதுக்கு முன்பதாக இந்த பழைய காரியம் ஆற்றப்பட வேண்டும். And those who are coming over here and those who are listening, whatever wounds that you have, the Lord has to heal in order to receive the blessing. The old things have to be healed and removed. யோசேப்பின் வாழ்விலே மிகப்பெரிய வேதனையை வேற யாரும் கொடுக்கல. And the biggest sufferings did not come from others in the life of Joseph. தன் சொந்த சகோதரர்கள் தான் கொடுத்தாங்க. His own brothers gave him that. அவனை தூக்கி குழியில போட்டானுங்க. And they cast him into the pit. எடுத்து வித்தானுங்க மத்தவங்கள்ட்ட. They took him and also sold him as a slave. துரோகங்கள் குடும்பத்தின் தான் வந்தது. And lots of betrayals came from the family. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, And your brother and sister who is listening to this, எவ்வளவு பெரிய துரோகங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த வேளையிலே அந்த காயங்களை ஆற்றும்படியாக இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மாணவர்களே, no matter what a greater betrayal you would have experienced or experiencing, the Lord is wanting to heal you today. ஒன்றை நாம் கவனித்து பார்க்கணும். We need to notice one thing. அந்த காயங்கள் இருக்குது அல்லவா, சகோதரர்களுக்கு உண்டான தீமைகளால் உண்டான காயங்கள், அந்த காயங்கள் யோசேப்பின் எதிர்காலத்தை தீர்மானிக்கவில்லை. And the wounds of the betrayal that came from his family, it did not decide the future of Joseph. காயப்படுத்த நம்ம எங்கேயோ நிற்கிறான். Those wounded are standing afar. கர்த்தர் காயம்பட்டவளை குணமாக்கி கர்த்தர் பார்வோனுக்கு அடுத்ததாக கொண்டு நிறுத்தினாரே, அதுதான் மனாசே. அன்பானவளே, The person who got wounded, the Lord elevated and promoted him, made him next to Pharaoh, and that is தேசங்களை காப்பதற்கு யோசேப்பை பயன்படுத்துவதற்கு முன்பதாக, even before God used Joseph to heal nations or save nations, யோசேப்பின் குடும்பம் ஏற்படுத்தின காயங்களை குணமாக்க விரும்புகிறார். and the Lord desired to heal the wounds that came through the families. தேவன் அமிதமாக யோசேப்பை தேசத்துக்கு பயன்படுத்துவதற்கு முன்பதாக அந்த காயங்களை குணமாக்குகிறார். Even before God could use Joseph to save the nations, he healed his wounds. இந்த காயங்களோடு கூட தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது, யோசித்துக் கொள்ளுங்கள். And think
God cannot use you with the same wounds that உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனையோடு கூட நீங்க அடுத்த காரியத்திற்கு தயாராக முடியாது. and with that wounded heart and the pain and agony, you cannot be blessed. ஆண்டவரே என் உள்ளத்தில் இருக்கிற காயங்களை மாற்றுமையா. Lord, you change the wounds of my heart. மூன்றாவதாக ஒன்றை தானிக்க விரும்புகிறேன். And thirdly, another point. வாசியுங்கள் ஆதியாகமம் 41:52. Let us read from Genesis chapter 41 and verse 52. And the name of the second he called Ephraim, for God has caused me to be fruitful in the land of my affliction. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இளையவனுக்கு எப்ராயிம். And he named the second, he called his name Ephraim. பாருங்கள் அந்த எப்ராயிம் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? What is the meaning of this name Ephraim? சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பலுக பண்ணினார். And the Lord made me to be fruitful in the land where I was afflicted. அந்த பலுக பண்ணணும்னா முன்னால மறக்கிற அனுபவம் அவசியமா இருக்கிறது. In order to be fruitful, the experience of forgetting has to be there. இது தேவனுடைய ஒழுங்கு. And this is God's order. என்ன ஒழுங்கு? What kind of order? எப்ராயிம் வருவதற்கு முன்பதாக மனாசே வர வேண்டும். Manasseh has to come prior to Ephraim. இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. And this was God's divine order. ஆண்டவரே உம்முடைய தெய்வீக ஒழுங்குக்காய் ஸ்தோத்திரம் ஐயா நான் துதிக்கணும். And we need to praise God saying, Lord, I thank you for that divine order. நான் எங்க குடும்பத்துல கடைசியா பிறந்தேன். I was born as a youngest in my family. ஆண்டவரே நான் முதல்ல பிறந்திருக்க கூடாதா நான் கேட்க கூடாது. I should not ask, Lord, should I not have been born first? அது யார் நினைச்ச காரியம் தெரியுமா? Who thought that? தேவனுடைய ஒழுங்கு. And that is God's divine order. பாருங்க அந்த ஒழுங்குக்கு நான் கீழ்ப்படிய கிருபை செய்வராக. And may the Lord give me grace to obey to that divine order. தெய்வீக ஒழுங்கின்படி எப்ராயிமுக்கு முன்பும் மனாசே வந்தான். And according to God's divine order, Manasseh came before Ephraim. எப்ராயிம் என்ற பெயருக்கு பலனடைதல் என்று பேசுறாங்க. And the meaning of this name Ephraim is being fruitful. ஒரு வளர்ச்சி. There's a growth. பெருக்கம். There's multiplication. அடுத்த கடைசியாக ஆசீர்வாதம். Finally, it's a blessing. இது எல்லாம் வரணும்னா இல்லத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு முன்னாடி ஒரு மனாசே வந்திருக்கணும். For all these things to come, Manasseh should have come before that. என் குடும்பத்தில் நான் ஒரே ஒரு ஆள் தாங்க அப்படி சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, அது கர்த்தருடைய ஒழுங்காய் காணப்படுகிறது. And if you're saying you're the only son and a child in the family, don't worry, that's God's order. கர்த்தர் உங்கள் ஒருவரை கொண்டே கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். And making use of you one person, the Lord can do great things. பாருங்க குடும்பத்தில் பாருங்க அந்த ஒழுங்கி நிமித்தமாக தெய்வத்தை ஒழுங்கி நிமித்தமாக நிராகரிப்பு, துரோகம், அநியாயம் ஆகிய காயங்களிலிருந்து சுகமடைந்த பின்பதாகவே யோசேப்பு ஒரு பெரிய செழிப்பை அனுபவிக்க முடிந்ததே. அது போல எல்லாம் தேவனுடைய நோக்கமாய் காணப்படுவதை விசுவாசிக்க வேண்டும். And just as Joseph was enjoying all the fruitfulness and the blessing after the rejection, betrayal and injustice, you only think everything is God's way and his order. உங்களுக்கு தேவன் எத்தனை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரோ அதிலே திருப்தியாயிருங்கள். As many children as God has given you, you need to be satisfied with that. ஒரு பிள்ளை தான் கொடுத்தாரா? ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு. If the Lord has given you only one child, that only child. ரெண்டு கொடுத்தாரா? அது திருப்தியாருங்கள். If God has given you two children, be satisfied. 3 4 என்று சொல்லும் பொழுது நீங்கள் கர்த்தர் ஒரு வளமுள்ளவளாக வைத்திருக்கிறார். And if you have 3 and 4 children, God has made you fruitful and multiply. ஆகவே அந்த தேவன் அந்த குடும்பத்தில் கொடுத்த அந்த டிவைன் அந்த ஒழுங்கை குறித்து யாரும் அசட்டை பண்ண வேண்டாம். And you should not be despaired or worried about the order in the family that God has created. என்ன தெரியுமா? இந்த மனாசே பாருங்கள் பலனடைவதற்கு முன்பு குணமடைதல் அவசியம். And the important thing is healing is essential before fruitfulness. பாருங்க எப்ராயிமுக்கு முன்பு மனாசே வரணும். Manasseh has to come before Ephraim. ஹalleluya ஹalleluya. அநேகர் இந்த குணமடைவதற்கு ஆண்டவரே என் இதயத்தை குணமாக்கும் என்று சொல்ல அர்ப்பணிக்க மாட்டார்கள். Many people will not surrender for God to heal their wounds. அந்த சரியா அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அந்த வருகிற ஆசீர்வாதங்கள் சரியாக வரும். And only when you surrender in the right way, the blessings will also follow. ஒரு வார்த்தை நான் எச்சரிப்பாக சொல்ல விரும்புகிறேன். I would like to tell a word of caution. குணமடையாத இருதயம் ஆசீர்வாதங்களை தடுக்கும். Unhealed hearts will limit or hinder God's blessing. தேவன் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே
கர்த்தர் தடை கற்களை எடுத்து போட்டு கொண்டு விசுவாசிக்கிறேன். And I believe today the Lord is removing those stumbling blocks from many. ஆறாத காயங்களை தேவன் ஆற்றி கொண்டிருக்கிறார். And the Lord is healing the wounds which are not healed. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் சரியான ஆசீர்வாதத்தை போட்டு கொண்டு விசுவாசிக்கிறேன். And I believe the Lord is laying foundation for you to receive those blessings. குணமடைதல் பலனுக்கு முன்பாக வருகிறது என்றார். And healing comes before fruitfulness. ஆண்டவரே உம்முடைய ஒழுங்கின்படி நான் காணப்பட கிருபை செய்வீராக. Lord, give me grace that I will be in the order that you have kept. நீ முதல் பிள்ளையாக வந்து வாய்ச்சிட்டியே அப்படின்னு பெற்றோர் சொல்லக்கூடாது. Parents should not be scolding your children saying you are coming as a first child. அந்த பிள்ளையுடைய மனதிலே ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தும் அந்த வார்த்தை. Those words will create a great wound in their heart. முதலோ கடைசியோ, Whether you're first or last, தேவன் வைத்த ஒழுங்குகள். that's God's order. தேவனுடைய ஒழுங்கு எப்ராயிம் முன் மனாசே. God's divine order was before Ephraim it should be Manasseh. உம்முடைய ஒழுங்குக்கு நீ அர்ப்பணிக்கிறேனப்பா. Lord, I submit and surrender to your order. கடைசியாக ஒன்றை தானிக்க விரும்புகிறேன். And finally another point we will meditate. வேதனையிலிருந்து சுதந்திரிப்பின் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். And the Lord gave a blessing of inheritance from pain. அந்த யோசேப்பினுடைய குமாரர்களுடைய அந்த தலைமுறையின் வம்சத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் காணப்பட்டது. And when you look into the descendants of Joseph, there's a great blessing that is found. நான் இந்த செய்தியை தியானிக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்தேன். And when I was meditating about this, I saw this. ஆச்சரியமாக இருந்தது. And it was so amazing and surprising. யாக்கோபு இருந்திருக்கலாம், யோசேப்பு நினைத்திருக்கலாம், இப்ராஹிம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான்னு நினைத்திருக்கலாம். And Jacob or Joseph would have also thought Ephraim will be a blessing. ஆனா தேவன் வைத்த ஒழுங்கு என்ன தெரியுமா? But what is the order that God has kept? அந்த ஒழுங்கை கனப்படுத்துங்கள். And honor that order. யோசுவா 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். Let us read from Joshua chapter 17 and verse 1. There was a lot for the tribe of Manasseh, for he was the firstborn of Joseph, namely for Machir, the firstborn of Manasseh, the father of Gilead, because he was a man of war. Therefore he was given Gilead and Bashan. மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது. மனாசே கோத்திரத்துக்கு பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதற் பேரானவன். யோசேப்பு யாக்கோபு மறந்தாலும் தேவன் மறக்கல. மனாசேயின் மூத்த குமாரனும் கிலேயாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷனானபடியினால் கிலேயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது. ஒரு செழிப்பான இடங்கள். And all the flourishing and the prosperous land was given to them. பாருங்க, வேதை மறக்கச் செய்தவன் என்று பார்த்த பெயரை பார்க்கும் பொழுது, and we saw also about he made him to forget all the pain and agony. அந்த எப்ராயிமை போல செழிப்பின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுதந்திரித்துக் கொள்கிறான் மனாசே. And now he is also experiencing the blessing of inheritance slowly one by one. அவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். And he is again being blessed over there. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நமக்கு தர வேண்டும் என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனும் மனுஷியும் அதை மாற்ற முடியாது. நான் விசுவாசிக்கிறேன். மட்டும் ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen if you believe the blessing that God has kept in store for you, nobody can change or take it. தேவன் அவிதமாக நிர்ணயித்ததை யாரும் மாற்ற முடியாது. And what God has planned and appointed, nobody can change. ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். I believe one thing. தேவன் ஒருபோதும் வேதனையை தேவையின்றி அனுமதிப்பதில்லை. And God will not unnecessarily allow pain in our life. அந்த வேதனையின் பாதையில் சோதனையின் பாதையிலே முறுமுறுக்க வேண்டாம். And you should not be groaning or murmuring during in the path of suffering. அந்த சந்தர்ப்பத்தை சம்பவத்தை அப்படியே ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா என்று அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது இறுதியில் சுதந்திரிப்பின் ஆசீர்வாதமாக அது மாறுகிறது நாம் பார்க்கிறோம். And when you hand it over into the hands of the Lord, finally at the end you will receive the blessings of inheritance. Hallelujah. நீங்கள் கடந்து சென்ற பாதையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். You do not have to keep thinking about and looking into the path that you went through. ஆண்டவரே, நான் கடந்து வருகிற பாதையை நீ அறிந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேற்றும், உம்முடைய ஒழுங்கு நிறைவேற்றும் என்று நீ அர்ப்பணிக்கும் பொழுது, and when you surrender into the hands of the Lord, the path that I have gone through, you know it, and I hand it over into your hands. இந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது சற்று வித்தியாசம் உணர்கிறேன். And I see a difference in this verse when I read. மனாசே கோத்திரத்துக்கும் பங்கு கிடைத்தது. There was also a lot for the tribe of Manasseh. ஆங்கிலத்தில் மறுமையாக காணப்படுகிறது. There was also a lot
பாருங்க, மனாசேயின் கோத்திரத்துக்கும் என்று பார்க்கும்பொழுது அப்ப மனுஷங்க யாரும் நினைக்கல இவனுக்கு பங்கு கிடைக்கும். And there was also a lot for the tribe of Manasseh. People had not thought about it. மனுஷர்கள் நினைத்திராத அந்த பங்கு சுதந்திரம் நமக்கு கிடைக்க போகுதுன்ற அந்த ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You need to believe what people have not thought about, that you are going to receive the blessings of inheritance. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் நீ கொடுத்தீர் என்று சாட்சியோடு காணப்பட கத்தக்கிருபை செய்வாராக. May the Lord be gracious that you will live a testimony life where, Lord, there is no chance that I could receive this blessing, but you gave that. யோசேப்பின் வாழ்க்கை இதற்கு ஒரு சாட்சியாக மாறுகிறது. And Joseph's life is becoming a testimony for எப்படி that. திரும்ப மாறுச்சு? How it came? துரோகம் ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. And the betrayal led to blessing. ஓ சகோதரர்கள், குடும்பம் செய்த துரோகத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? Are you still thinking about the betrayal of your family? அந்த துரோகம் ஒரு ஆசீர்வாதம் மாற்றத்தை விரும்புகிறார். And the Lord is wanting to change that betrayal into blessing. அந்த நிராகரிப்பு ஒரு அதிகாரமாக மாறினது. And the rejection led to authority. பாருங்க, குடும்பத்தினை ஒண்ணுக்கு உதவாதவன் நிராகரிச்சாங்களே. And people rejected him, saying you're useful for nothing. யோசேப்பு பதவிக்கு வந்தவன எல்லாம் வந்து கீழே விழுறான். But Joseph, when he came to the power, all his brothers were down. யோசேப்பு ஒண்ணு ரியாக்ட் பண்ணவே இல்ல. Joseph did not react against them. யோசேப்பு ஒரு நீதிமானாய் காணப்பட்டார். Joseph was a righteous man. நிராகரிப்பு அதிகாரமாய் மாறினது. Rejection led to authority. அநியாயம் ஒரு சுதந்திரத்துக்கான பாதையாக மாறியது. And injustice led to a path of inheritance. இன்றைக்கு சில அநியாயங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? Are you seeing injustice in your life? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. Do not worry about நீங்க it. சுதந்திரத்தின் பாதையிலே நடத்தப்படுகிறீர்கள். And you are being led in the path of inheritance. அந்த பாதையிலே அநேகம் சுதந்திரங்களை கற்றுக் கொடுத்து அநேக சுதந்திரத்தின் ஆசீர்வாதம் கற்றுக் கொடுக்க போகிறார். And the Lord is going to give you many inheritance and give you the blessings of inheritance. அவரை மக்கள் காயப்படுத்தினார்கள். And people wounded him. அந்த காயங்கள் அவருடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. And those wounds did not bring an end to his life. மாறாக மக்கள் படுத்துகிற காயங்கள் யோசேப்பு உயர்த்தவுமே பயன்பட்டது. Rather, the wounds of the people, it was used for the elevation of Joseph. அது மட்டுமல்ல, Not only that, காயப்படுத்தினுடைய தலைமுறைகளை காப்பதற்கும் யோசேப்பை உபயோகப்படுத்தினாரே. and God used Joseph in order to save the descendants who wounded him. மற்றவங்க அடிக்கடி காயப்படுத்துறாங்களே, சொல்லி காட்டுறாங்களே, குத்தி காட்டுறாங்களே, கவலைப்படாதீங்க. And people are pinpointing the wounds that people have done. இப்படி மக்கள் நம்மை சொல்லுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை மனாசேக்கு ஒரு கோத்திரமாக மாற்றினது போல தேவன் உங்களையும் ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வார். In the midst of such people, just as Lord made Manasseh also to become a tribe, even so the Lord will do so for us. பாருங்க, யோசேப்பு எப்படி உபயோகப்படுத்தா தெரியுமா? அந்த குத்தி காட்டினவர்கள் துரோகம் செய்த அவருடைய தலைமுறைக்கே உதவி செய்யும்படியாக கர்த்தர் பயன்படுத்தினார். And God used Joseph in order to be a help for those who wounded him and the generations after them. அதுபோல மற்றவர்களாலே துக்கப்படுத்தப்படுகிற காயப்படுத்தப்படுகிற உங்களை கொண்டு காயப்படுத்தினவர்களையே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord is saying, likewise, those people who wounded you, the Lord is going to use you to be a blessing to them and for their families. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to remember one thing. வேதனை தற்காலிகமானது. And the pain is temporary. தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தின் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிற ஒன்றாய் காணப்படும். The blessings of inheritance which the Lord is going to give us is eternal. தேவன் நம்முடைய இருதயத்தை குணமாக்கும் பொழுது நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். And when the Lord heals our wound, our generations will be blessed. இல்ல, கண்ணை மூடுவோமா? Shall we all close our eyes? இன்றைக்கு குடும்பத்தை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ விஷ விதைகளை பிள்ளைகளுடைய மனதிலே விதைக்க வேண்டாம். And do not sow the seeds of poison in the hearts of your children concerning others. சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. Your generations has to be blessed. இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே மனாசே கிரியை செய்வான் என்றால் நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். If Manasseh is going to do his work today in our life, our generations will be blessed. ஆண்டவரே, என்னை குணமாக்குவீராக. Lord, heal me, Lord. என்னுடைய உள்ளத்தில் காயங்களை ஆற்றுவீராக. Lord, heal the wounds in my heart. உம்முடைய ஒழுங்கை கனப்படுத்துகிறேனப்பா. Lord, I honor your order. இந்த சந்ததிகளும் ஒரு கோத்திரமாய் மாற்றுமே. ஜெபிக்காரவேங்க. Start praying, Lord, my generations have to be என் become a பிள்ளைகள் tribe. ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. My children need to be blessed, Lord.
மனாசே இருதயத்தை குணமாக்குகிற ஒரு ஆசீர்வாதம். Manasseh is a blessing of healing the wounds and the அதை heart. இன்றைக்கு கர்த்தர் நடப்பிப்பாராக. And may the Lord do it today. இது இப்பொழுது மட்டுமல்ல, உங்கள் தலைமுறைகளுக்கு தொடர்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்வாராக. Not only today, may the Lord do the act of blessing the generations after you. யோசிப்பின் கடும் உழைப்பையும் வேதனையும் மறக்க செய்தான்னு பார்க்கிறோம். And we see God made Joseph to forget his toil. குடும்பத்தால் உண்டான காயங்கள் ஆறுனதுன்னு பார்க்கிறோம். We also saw the healings from the family wounds. தேவனுடைய ஒழுங்கு அது கிரியை ஆரம்பித்தேன்னு பார்க்கிறோம். We also saw the order of God, divine order. It started doing its வேதனைகள் work. நீங்கி ஒரு சுதந்திரத்தின் ஆசீர்வாதம் வந்ததுன்னு பார்க்கிறோம். From pain to the blessings of inheritance. அந்த கிரிகளை செய்தவராக ஆண்டவரே மனாசே என்ற காரியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிற எல்லாரும் இந்த வேளை ஜெபிக்காரம் எங்கள் இந்த வேளை Everyone would like to surrender to Manasseh. Start praying right now. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father, நல்ல வேளைக்காய் ஜெபிக்கிறோம். we thank you for this wonderful time. மனாசே என்று பேசினீரப்பா. Today you spoke about Manasseh, Lord. எல்லா காயங்களும் தகப்பன் வீட்டில் உண்டான எல்லா அனுபவங்களும் மாறும்படியாக செய்த கிருபையை ஸ்தோத்திரம் ஐயா. Lord, we thank and praise you because you have changed all circumstances and situations. யோசேப்பை உயர்த்துவதற்கு முன்பதாக நீ இதை செய்த கிருபையை ஸ்தோத்திரம் ஐயா. Lord, we praise you and thank you because even before you elevated Joseph, you did all these things. இந்த காயங்கள் ஆறின பின்பு எப்ராயிமை கொடுத்தீரே ஸ்தோத்திரம் ஐயா. Lord, after the wounds were healed, you brought in the blessing of Ephraim. ஒரு பெருகிற ஆசீர்வாதம் கொடுத்தீரே. Lord, you gave a great blessing of multiplication. அதற்கு முன்பதாக இன்றைக்கு எங்கள் உள்ளங்கள் நீ ஆயத்தப்படுத்த கிருபையை ஸ்தோத்திரம் ஐயா. Lord, even before that, before we receive that, today you have prepared our hearts for that. ஆசீர்வாதம் போட்ட கிருபையை ஸ்தோத்திரம் ஐயா. Lord, we thank you because you laid the foundation for that. அந்த ஆசீர்வாதம் மேல் கட்டடம் எழும்ப கிருபை செய்வீராக. Lord, let buildings be constructed over those foundations. உம்முடைய தெய்வீக ஒழுங்கை கனப்படுத்துகிறோம் ஐயா. Lord, we honor your divine order. அதனதின் காலத்திலே செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. Lord, we believe that through that you're going to do wonders. வேதனையிலிருந்து சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்தை மனாசே யோசேப்பு பெற்றுக்கொண்டது போல Just as Joseph received the blessing of inheritance from pain, இன்றைக்கு நாங்கள் வேதனையிலிருந்து குணப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. enable us to be healed from those pains and receive your blessing. ஆசீர்வதிப்பீராக. You bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். 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 தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய அன்பு மைக்கும் வேண்டுதல் மாதும் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடு விசேஷமாக காயங்கள் வேதனைகளில் இருக்கிற எங்களை இந்த வேளையிலே மனாசே என்ற ஆசீர்வாதம் கொடுத்து எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே எப்ராயிம் என்ற ஆசீர்வாதத்தை சொந்தக்க கொடுக்க கிருபைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நடத்தும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தெய்வீக சமாதானம் தங்கியிருந்து எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் தந்தல்வீராக. எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி